சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஊருக்குள் புகுந்த 9 பேர் கொண்ட கும்பல் கண்ணில் பட்டவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. 2 நாட்களுக்கு பின் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் திடீரென வாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு ஆக்ரோஷமாக தாக்கிய காட்சிதான் இது. சாதி பெயரை கேட்டு தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் வாய் தகராறில் தெரிந்த நபர்களே தாக்கியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்துள்ள இடைக்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜு. பெயிண்டர் வேலை பார்த்து வந்த இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கடை வீதியில் நின்றுள்ளார். அங்கு வந்த நபருக்கும் ராஜுவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து ராஜு தனது வீட்டிற்கு கிளம்பியுள்ளார். மாலை நேரத்தில் அவர் வீட்டின் முன்பு இருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனங்களில் 9 பேர் திபுதிபுவென வந்துள்ளனர். வாள் மற்றும் கத்தியுடன் வந்தவர்கள் திடீரென ராஜுவை தாக்கியுள்ளனர். தடுக்க வந்த அவரின் உறவினர்கள் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து கண்ணில் பட்டவர்களை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு ஊர் மக்கள் கூடியதும் மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பியோடியுள்ளது. இந்த தாக்குதலில் ராஜுவின் உறவினர்களான தினேஷ், ராஜேந்திரன், சுப்பிரமணி ஆகியோருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த திங்கட்கிழமை திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி அருகே 9 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் 2 உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். நான்குநேரி ஏரியாவில் யார் பெரிய ஆள் என்று கெத்து காட்டுவதற்காக டீ கடை மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த கொடூரம் அரங்கேறிய மறுநாளே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஊருக்குள் புகுந்து 8 பேர் கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. ஆனால் சிசிடிவி காட்சி வெளியாகும் வரை போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ராஜு சாதி பெயரை கேட்டுத்தான் தன்னை தாக்கினார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் விசாரணைக்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வெளியில் பரப்பக்கூடாது என்று மிரட்டியதாகவும் கூறியுள்ளார். கடைக்கு வந்து அவங்க போயிருந்தேன். வரையில் ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்தோன்னே எங்கள் ஊர் பக்கத்து ஊர் பையன் மாத்திரம் லைட்டாக தெரியும். வண்டியை எடுத்து வண்டியில் ஏறு அப்படின்னா, அப்போ நான் வண்டியில் என்னால் ஏற முடியல. நான் ஏற முடியும் சொல்லலை. எதுக்கு நான் கேட்டேன். எடுத்துன்னு சொல்கிறதுக்குள்ளே என்னை அடிச்சிட்டாங்க. அதோட நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார மாட்டேன் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 3 பைக்கில் ஒரு 9 பேர் வந்துட்டாங்க. நான் வண்டியில் செல்லில் எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. அதோடு வந்துட்டு கையில் வெட்டிடுறாங்க, எங்கள் அண்ணனையும் வெட்டிடுறாங்க, என் அண்ணன் மைனையும் வெட்டிடுறாங்க. வெட்டினதில் இந்த இடத்துல எனக்கு இதை வச்சு பாலை வச்சு இடித்ததில் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் காயமாயிடுச்சு. என் மக பிடிச்சி உள்ளே இழுக்கலைன்னா எனக்கு இந்த மூங்கில் வெட்டினாங்க. லைட்டாக மறைச்சேன். இந்த இடத்துல ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு. அப்புறம் தான் இங்கேக்குள்ள லைட்டாக வெட்டினதில் வெட்டு பிடிக்கல எனக்கு. போன பிற்பாடி வந்து வீட்டுக்கு வந்தவரை திருப்பி 3 பேரோட வந்தாங்க. நான் தான் வந்து அவங்க அண்ணன் தான். நான் எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க, தேவையெல்லாம் பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேட்கல. அதுக்கடுத்து 3 பைக்கில் வந்து 8 பேர் வந்து, ஒரு பைக்கில் 3 பேர், ஒரு பைக்கில் 2 பேர் வந்து நான் தான். அவர் வந்து விழுந்து கிடக்கிறாப்புல, ஒரு மயக்கத்தில் கிடக்கிறாப்புல. ஆனால் அதோடு வந்து அவர் வந்து பூராத்தையும் வெட்டி எனக்கு கையில் காயம்,
அவர் இந்த மயனுக்கு இந்த தினேஷ்ன்ற ஒரு காயம், எங்கள் அப்பாவுக்கு காயம் வெட்டி போட்டு அவங்க மாட்டு போயிட்டாங்க. எல்லோரும் போய் ஜிஹெச்சில் இருக்கான் ஹாஸ்பிட்டலில். விவகாரம் பூதாகாரமான நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடைக்காட்டூரைச் சேர்ந்த ராஜு மற்றும் அவருக்கு நன்கு தெரிந்த நண்பர்களான பாண்டியராஜன், மகேஸ்வரன் ஆகியோருக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து மகேஸ்வரன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ராஜுவின் வீட்டிற்கு சென்று தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மானாமதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து 5 பேரை கைது செய்துள்ளனர் போலீசார். எஞ்சிய நபர்களை பிடிக்க தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மொத்தமாக 9 பேர், A1 மகேஷ், A2 இருளப்பன், மற்ற மிச்சம் 7 பேர். இந்த 9 பேரில் வந்து இப்போ நம்ம 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். A2 இருளப்பன், A3 வேலுமுருகன், தென் A5 பாலமுருகன், A8 பாரதி அண்ட் A9 தனுஷ். இன்னும் 4 பேர் குற்றவாளிகள்லாம் நம்ம இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். இது வந்து 2 பேருக்குள்ளே நடந்தால் வாக்குவாதம்னாலதான் இந்த வழக்கு நடந்தது மோட்டிவ். இதில் வந்து ஜாதி மோதலோ இல்லை ரவுடிசமோ அல்லது முன்விரோதமோ எதுவே இந்த மோட்டிவ் கிடையாது. சாதி பெயரை கேட்டு தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் நன்கு அறிமுகமானவர்களுக்கு இடையிலான வாய் தகராறில்தான் தாக்குதல் தொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.